சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சராம் ஜெய் சராம். சராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, இதை நீ கேட்டுவிடு. உன் வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று முழுமையாக கேள். இதை கேட்கும் போதே உன் சாயப்பா உன் வீட்டில் நான் வந்து விடுவேன். இதில் உனக்கு நன்மை உள்ளது. இதை முழுவதுமாய் கேட்டுவிடு பிள்ளையே. பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில பேரை நம்பி ஏமாந்திருக்கிறாய். சில பேர் அவர்களை உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிக்கொள்கிறாய். பிரச்சனையை சரி செய்கிறேன் என்று நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாய். பிள்ளையே, மற்றவர்கள் பேச்சில் உண்மை இருக்கிறதா, இதை நம்பலாமா என்று கூட நீ யோசிக்காமல் அவர்கள் சொல்வதை அப்படியே நம்பிவிடுகிறாய். பிள்ளையே, உன்னை ஏமாற்றுவதற்கே காத்திருக்கிறார்கள். இது கூட உனக்கு புரியவில்லை. ஆனால் உன் சாயப்பா பல முறை உனக்கு சில விஷயம் மூலமாக காண்பித்து கொடுத்திருக்கிறேன். ஆனால் உன்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நீ அப்படியே அவர்கள் பேச்சை நம்பிவிடுகிறாய். பல ஏமாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்திருக்கிறது. எப்போதும் நீ அவர்கள் பேச்சில் உண்மை இருக்கிறதா என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பிள்ளையே. யாராவது அழுகையோடு அவர்கள் கவலையை பற்றி சொன்னாலே உன் மனம் தாங்கவில்லை. உனக்கு கஷ்டம் இருந்தால் கூட அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று மற்றவர்களிடம் கடன் வாங்கி அவர்களுக்கு நீ உதவி செய்கிறாய். பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தையே காப்பாற்றவில்லை. தரேன் என்று சொல்லி வாங்குகிறார்கள். பிறகு உன் பக்கம் இருக்கும் இடம் கூட வருவதில்லை. பிள்ளையே, உன் உதவி செய்யலாம். உண்மை இருக்கிறதா என்று தெரிந்து கொள். பிள்ளையே, நீ செய்யும் உதவி உனக்கே பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நல்லதுதான் செய்கிறாய், ஆனால் அதை யோசித்து செய். பிள்ளையே, கடன் பிரச்சனை அதிகமானது தான் மிச்சம். நீ பல பேரை நம்பி நீ செய்த நன்றியை கூட மறுநொடியில் மறந்து விடுகிறார்கள். நன்றி இல்லாதவர்கள் இவர்களை நம்பி என் தங்க பிள்ளை ஏமாறுதான் அதிகம். அதனால் இனிமேலும் நீ ஏமாறாமல் இருக்க வேண்டும். உன் சாயப்பா பெயரை தினமும் உச்சரித்தாலே உன்னை ஏமாற்ற வேண்டும் நினைப்பவர்கள் கூட உன் அருகே வர முடியாது. என்றும் சாயப்பா நினைவுடன் இருக்க வேண்டும். தினமும் நினைக்க வேண்டும். பிள்ளையே, உனக்காக நீ வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்து உன் வாழ்க்கையில் நீ நிம்மதி இல்லாமல் உனக்கு ஆகிவிட்டது. நீ செய்யும் உதவி நல்லவர்களுக்குத்தான் சேருகிறதா என்று நீ கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளையே, இனிமேலும் இது எல்லாம் நடக்காது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த சூழ்ச்சி எல்லாம் விலகும். ஏனென்றால் உன் சாயப்பா உன் வீட்டில் வந்து சகல நன்மைகளையும் செய்ய போகிறேன் பிள்ளையே. ஆனால் ஒரு நாளும் மறவாமல் இருக்க வேண்டும்.
உன் சிந்தனை எல்லாம் உன் சாயப்பா மீது தான் இருக்க வேண்டும். அப்போது தான் உனக்கு நடக்கும் கெடுதலை உன்னை நெருங்க விடாமல் தகர்த்து விடுவேன். உன் சாயப்பா பெயரை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது மந்திரத்தை சொல்ல வேண்டும். பிள்ளையை ஏமாற்றியவர்களை நீ நினைத்து கொண்டு கவலைப்படாதே, கண் கலங்காதே. இந்த நேரத்தில் தான் தைரியமாக இருக்க வேண்டும். உன் முகத்திலும் உன் உடலாலும் கம்பீரமாக இருக்க வேண்டும். நீ சோர்ந்து விட்டால் அவர்களுக்குத்தான் சந்தோஷம். நீ சோர்ந்து விடக்கூடாது. உன் தைரியம் மிக முக்கியம். வீழ்ந்தவர்கள் எழ முடியாதா? ஏன், உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கையை பிடித்து தூக்கிவிட நீ நல்ல நிலைக்கு வருவாய். என்னை நம்பியிரு. உன் வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகிறேன். உன்னை ஏமாற்றியவர்கள் அனைவரும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி செய்வேன். பிள்ளையே, உன்னிடம் வாங்கிய பணம் உன்னை வந்து சேரும்படி அதையும் உன் சாயப்பா நான் செய்வேன். இனி எதை பற்றியும் யோசித்து பயப்படாதே. உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. உனக்கு உதவி செய்ய உன் சாயப்பா எந்த ரூபத்திலாவது வந்து உனக்கு வேண்டிய உதவியை செய்திடுவேன். சாயப்பா என்று கூப்பிட்டு பார். உனக்கான உதவியை எப்படியாவது செய்திடுவேன். அதை நீ உணர்வாய். நம்பியவரை கைவிட மாட்டேன் சாயப்பா. பிள்ளையே, என்றும் நல்லது நினை. உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?